வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் யூடியூப் பாண்டி சேனல். நம்ம ஆலப்புழாவில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபுட்டு, நம்ம தங்கியிருந்த இடம், அங்கேருந்து கிராம மக்கள், அப்புறம் எவ்வளோ செலவாச்சு, தங்கியிருந்த ரூம் எப்படி நம்ம ஃபைன் பண்ணோம், இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். போட் ஹவுஸ் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபேமஸான ராஜா டீ ஸ்டால் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆலப்புழாவில் இருக்கக்கூடிய கன்னிட்டா அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய சாக்ரெட் ஹவுஸ் போட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அவங்க வந்து ஒரு ஹோம் ஸ்டே, கீழே வந்து வீட்டில் வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி குடியிருக்காங்க. அவங்களோட வீட்டில் தான் நம்ம தங்கியிருந்தோம். மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து அவங்க வாடகைக்கு விட்டுருக்காங்க. நம்ம ஒரு நாளைக்கு 1700 அந்த ரேட்டுக்கு நம்ம தங்கியிருந்தோம். அவங்கக்கிட்டே போட்டும் இருக்குது. நம்ம பார்க்குறது தான் வீட்டோடைய வெளியில் இருக்கக்கூடிய வியூ. வெளியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த போட்டை நிப்பாட்டியிருப்பாங்க. அது அவங்களோட சொந்த போட்டு, ஹவுஸ் போட்டு. வெளியில் வந்து அந்த ஏரி தெரியும். ஏரியிலேருந்து பார்த்தோம்னா நைட்டோ மார்னிங்கோ பார்க்கும்போது போட்லாம் போயிட்டு வரதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம படியில் ஏறி போகிறோம் பாருங்கள். கேரளாவுடைய அந்த ட்ரெடிஷ்னலான கதவு. அது உள்ளே போனோன்னா ஒரு ஹால் செட்டப்பு, சோஃபா போட்டிருக்காங்க, டிவி இருக்குது, டைனிங் டேபிள் இருக்குது. இது காமன். மேலே 2 ரூம் இருக்குது. 2 ரூமுக்கு காமனாக இந்த வசதிகளை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. 2 ரூமில் ஒரு ரூமில் நம்ம எடுத்திருந்தோம். ஒரு ரூம் வந்து 1700. இது வந்து டிசம்பர் மாதத்துக்கான டேரிஃப் தான். மற்ற நாட்களில் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரேட் வந்து முன்ன பின்ன இருக்கலாம், நீங்கள் பேசிக்கலாம். இந்த ரூமில் வந்து 2 பெரியவங்க, நானும் எங்கள் அம்மாவும் ஸ்டே பண்ணியிருந்தோம். பட் இந்த 2 ரூம்லேயுமே வந்து குழந்தைங்களை போடக்கூடிய ஒரு தூளி மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் குழந்தைங்களோட வர்றீங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த தூளியில் போட்டுக்கலாம். ஸோ எங்களுக்கு ரூம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப சூப்பரான ஃபேமிலி. நல்லா பழகினாங்க எங்ககிட்ட, ரொம்ப நல்லா எங்களை பார்த்துக்கிட்டாங்க. காஃபி, தோசை, பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை சுட்டு கொடுத்தாங்க. காஃபி டீ வேணுமா அவங்க போட்டு கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், உங்களுக்கு செஞ்சு தரேன். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வர்றீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து வெளியில் போட்டில் சுற்றுறது, அப்புறம் வெளியில் போய் இப்போ வில்லேஜெலாம் வந்து போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுனால கடையில் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டோம். மார்னிங் வந்து அவங்க சாம்பார், தோசை, சட்னிலாம் கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை விட அவங்க ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ரிட்டையர்டு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸு. ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க. நாங்கள் இருந்தது கன்னிட்டா அப்படிங்கிற ஒரு ஏரியா. அந்த கன்னிட்டா அப்படின்ற இடத்தோடைய போட் ஜெட்டி தான் நீங்கள் பார்க்குறது. போட்லாம் வந்து நின்று போகக்கூடிய இடம். கவர்மெண்ட் போட்லாம் வரும். அவங்க அங்கேருந்து நம்ம கவர்மெண்ட் போட்டில் ஏறி நம்ம ஆலப்புழாவுக்கோ இல்லை கோட்டயம் இந்த மாதிரி மற்ற இடங்களுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஸோ இந்த ரோடு தான் வந்து கன்னிட்டா பிரிட்ஜ் அப்படிங்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ரோடு. இந்த ஓரம் ஃபுல்லாகவே வந்து மக்கள் வந்து குடியிருக்காங்க, வீடுகள் இருக்குது. அவங்க எதிர்த்தாப்பில் இருக்க ஏரியில் வந்து அவங்க போட்டை நிப்பாட்டிக்கிறாங்க. இதுதான் ராஜா டீ ஸ்டால்னு சொல்லி ஒரு இடம். ரொம்ப ஃபேமஸான, யூடியூப்லலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் ராஜா டீ ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து இந்த ஃபுட்டி பிரபுலாம் வந்து வீடியோ எடுத்திருக்காரு. ஸோ நாங்கள் போயிட்டு பீஃபும் பரோட்டாவும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸாக அந்த போட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த ஏரியை பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்றது ரொம்ப செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப நம்ம கிராமங்களில் எப்படி, நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி பக்கத்துலலாம் வந்து கிராமங்கள் எப்படி இருக்கும், ஒரு டீ கடை, ரொம்ப 2-3 பேர் இருப்பாங்க, கேஷுவலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு இடம் தான். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து அந்த போட் ஜெட்டி இருக்கு இல்லையா, அங்கே உட்காந்து நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் தங்கியிருந்த ரூமோடைய காண்டாக்ட் நம்பர் நான் போடுறேன், லொக்கேஷன் நான் போடுறேன். நீங்கள் கேரளாவுக்கு வர்றீங்க, ஆலப்புழாவுக்கு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் நீங்கள் வந்து சுற்றணும் அப்படின்னா 2 வீலர் வந்து இங்கே வாடகைக்கு கொடுக்குறாங்க. 2 வீலர் வாடகைக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ரூமில் இருக்கக்கூடிய அந்த ஓனர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவரே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. அந்த 2 வீலர் ரெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் விசாரித்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து 900 ரெண்ட்டு. பெட்ரோல் வந்து போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. திருப்பி நீங்கள் விடும்போது பெட்ரோல் ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸ்கூட்டர், பைக் எல்லாமே இருந்தாங்க. இந்த கன்னிட்டா பிரிட்ஜ் அந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா போட் சர்வீஸுக்கான அந்த ஏஜென்சி தான் இருக்காங்க. ஃபேமஸான மைண்ட் ட்ரிப் போட் சர்வீஸ் இருக்காங்கள்ல, அவங்க வந்து இங்கே தான் இருக்காங்க. நான் வந்து கௌதம், நம்பர் பிளேட்டோட கௌதம் வீடியோ நான் பார்ப்பேன் ரெகுலராக. அவர் இந்த போட் சர்வீஸில் இருந்து தான் போட் கூப்பிட்டு போவார். பசங்களை வந்து டூர்லாம் வந்தாங்க அப்படின்னா கூப்பிட்டு போவார். ஸோ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. யூடியூப்லேயே பார்த்தது, நேரில் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வரிசையாக எல்லாமே வந்து வீடுகள் எல்லாமே ஹோம் ஸ்டே, போட் ஹவுஸு, இது மாதிரி தான் எல்லாமே. இதுதான் கன்னிட்டா பிரிட்ஜோடைய அந்த இடம். இதோட வந்து முடிஞ்சிருது ரோடு. இதுக்கப்புறம் வந்து போட் சர்வீஸ் மட்டும்தான். ஸோ இதிலேருந்து இந்த 2 பக்கம் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி இந்த பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. இதிலேருந்து உள்ளே போகணும். நம்ம ஆலப்புழாலேருந்து வந்தோம் அப்படின்னா இதிலேருந்து கன்னிட்டா வந்து ரோடு உள்ளே போயிட்டுருக்கு. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு ரோடு போகுது. அதோட கட்டாயிடும் ரோடு. இன்னும் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணல. உள்ளே வந்து பேடி ஃபீல்டு இருக்குது. அதில் வந்து நெல் வயல்லாம் வந்து அறுப்பு அறுத்துட்டு இன்னும் வந்து நாற்று நடாமல் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தோம், அப்படியே தான் இருந்துச்சு. ஜனவரி மாதத்துக்கு மேலே தான் வந்து எல்லா வேலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இங்கே ஒவ்வொரு வீட்லேயும் வந்து லோக்கலில் வந்து சின்ன சின்ன போட் வச்சுருக்காங்க, அதை நாங்கள் பார்த்தோம். அவங்க வீட்டெலாம் பேசினோம், நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க நம்ம கூட, நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. இதுதான் வந்து கார்னர் கடை. நம்ம ஊர்லலாம் கார்னர் பேக்கரி இருக்கும்ல, அது மாதிரி இது கார்னர் டீ ஸ்டால். இங்கே தான் வந்து இந்த பீஃபு, மீன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே தான் வந்து நைட்டுக்கு வந்து நான் சாப்பாடு வாங்கிட்டு போனேன். இங்கே பாருங்களேன் எப்படி உட்காந்து சாப்பிட்றாங்களே, அதாவது மலையாள படத்தில் பார்ப்போம்ல அதே மாதிரியே இருக்குது இந்த கடைகள். அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் சாப்பிட்றவங்க சிம்பிளாக வந்து பீஃபு 2 இடியப்பம் டீ சாப்பிட்டு இப்படி கிளம்பி போயிடுறாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த அட்மாஸ்பியரு. போட்டு எல்லாம் சுற்றிலும் போட்டு தான். வந்துட்டோம்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி எல்லாமே பழகிடும். நான் சொன்னேன் இல்லையா மைட்ரிப்பு, அந்த மைட்ரிப் போட் ஹவுஸ் அவங்களோட ஆஃபீஸ் இது தான், இந்த ஆஃபீஸ் தான் அது. நம்ம பைக்கில் வந்தோம் அப்படின்னா பைக்கை இங்கே நிப்பாட்டிக்கலாம். நம்ம கார்லலாம் வர்றோம் அப்படின்னா பக்கத்தில் வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு எதிரில் வந்து இடம் இருக்குது, எம்டி இடம். அங்கே வந்து கார் நிப்பாட்டிட்டு கார் நிப்பாட்டுற வாடகைக்கு காசு அவங்கள்ட்ட கொடுத்துடணும். ஸோ அது மாதிரிலாம் ஒரு செட்டப் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே, அந்த லென்த்து ஃபுல்லாகவே அப்படி தான். பட் இதுக்குள்ள ஒரு ஆட்டோ வந்து போயிட்டு வரலாம், கார்லாம் போனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் ஓட்டிகிட்டு போகணும். அந்த மாதிரி தான் இந்த ரோடு இருக்குது. ஆலப்புழாவை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ வந்து ப்ரீவியஸாக நான் போட்டிருக்கேன், அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் ரூமு அதுக்கப்புறம் அந்த வில்லேஜஸ்லாம் எப்படி இருக்குன்றத பற்றி டீட்டெயிலு உங்களுக்கு கொடுத்துருப்பேன். பட்டு லோக்கலில் வந்து எப்படிலாம் ட்ராவல் பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான முக்கியமான இடத்துக்கு நீங்கள் போய் பார்க்கணும், மஸ்ட் விசிட்டட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை பாருங்கள். ஏன்னா ஹவுஸ் போட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துக்குலாம் நீங்கள் போக முடியாது. அந்த வீடியோவை பார்த்து அந்த இடங்களை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து போட்டில் போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். ஆலப்புழா வந்ததுக்கு நீங்கள் ஒருத்தான இடத்த பார்த்த மாதிரி இருக்கும். ஹவுஸ் போட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட ரூட்டு தான், அது வரைக்கும் கூப்பிட்டு போய்ட்டு திரும்பி கூப்பிட்டு வந்துடுவாங்க. பட் ஏரியா என்ஜாய் பண்ணலாம், அந்த ஏரியா அந்த லொக்கேஷனை என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி நான் சொல்கிற இடங்களுக்குலாம் போனீங்கன்னா நீங்கள் சினிமாவில் பார்த்த நிறைய இடங்களை வந்து நீங்கள் நேராக வந்து விசிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சிக்காரா போட்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். சிக்காரா போட்டில் வந்து 2000 எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் 2 மணி நேரம் ட்ராவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சிக்காரா போட்டை எடுத்துகிட்டு ஈவினிங் தான் போனோம். ஏன்னா ஈவினிங் போனால் தான் சூரியன் மறையும் போது நமக்கு வெயிலோட அந்த தாக்கம் வெக்க இருக்காது, ஜாலியாக இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு. மத்தியானம்னா போனோம்னா வெக்க பயங்கரமாக இருக்கும், அது வந்து ஒரு மாதிரி நமக்கே வந்து டயர்டாகிடும், என்னடா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் சிக்காரா போட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். இது வந்து அந்த தங்கியிருந்த ரூம் பக்கத்துலேயே ஒரு அண்ணா போட் வச்சுருந்தார், அவர்கிட்ட பேசி நாங்கள் போயிட்டு வந்தோம். இது ப்ரீ புக்கிங்லாம் கிடையாது. மோஸ்ட்லி நீங்கள் ரூம் மட்டுமே நீங்கள் புக் பண்ணுங்கள், மற்ற எல்லாமே நீங்கள் அங்கே போய் புக் பண்ணுறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் விசாரிக்கும் போதோ இல்லை கால் பண்ணி பேசும்போதோ உங்களுக்கு வந்து ஒன்று தோணும். ஆனால் நீங்கள் நேராக ஆலப்புழா போயிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு பேரம் பேசி போகிற அளவுக்கு உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. லோக்கலில் நிறையா போட்டு சும்மா தான் நிற்கிது. அதாவது டூரிஸ்ட் அதிகமாக வரக்கூடிய அந்த சீசன் டைம்லேயுமே கூட நிறைய போட்டு சும்மா இருக்குது. நம்ம வந்து ஒரு 15,000 அப்படிங்கிற இடத்துல ஒரு 12,000 பேசினா கூட ஓகேன்னு சொல்லிவிடுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா போட் எடுத்துகிட்டு போயிட்டு வரணும், ரெவன்யூ, அவ்வளோதான். அந்த மாதிரி பேசி போகிறாங்க நிறையா நான் பார்த்தேன். நம்ம ஆன்லைனில் பேசுகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து எது கம்மியான ரேட்டு எது அதிகமான ரேட்டு நமக்கு தெரியாது. கண்டிப்பாக நமக்கு அந்த நாலேஜ் இருக்காது இல்லையா. நீங்கள் ஆலப்புழா வர்றீங்க, ஒரு 3 நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா நேராக அங்கே போயிடுங்க, அங்கே போய் பேசுங்க ரேட்டு. அப்போ வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் கம்மியான ரேட்டில் நீங்கள் பேசி முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. அங்கே வந்து 1 2 கிடையாது, 2000-3000 போட் ஹவுஸ் இருக்குது அங்கே ஆலப்புழாவை பொறுத்த வரைக்கும். ஆலப்புழா, கோட்டயம், இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து போட் ஹவுஸ் இருக்க ஏரியா தான். உங்களுக்கு தடுக்கி விழுந்தால் போட் ஹவுஸு அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு நேராகவே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு போட்டை புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் 2-3 டைம் நான் ஆலப்புழா போயிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பெருசாக வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டு முன்னாடியே புக் பண்ணணும். ரூம் மட்டும் புக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச ரூமாக புக் பண்ணிக்கோங்க. நிறையா ஒரு 4-5 லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆத்தென்டிக்கான கேரளா ஸ்டைல் வீடு, சூப்பரான லொக்கேஷனு, தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய அந்த ஏரிக்கரை ஓரமாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பக்காவான பிளேசஸ், ஒரு சில பிளேசஸ் இருக்குது. ரூமோட ரெண்ட்டுமே வந்து 2500 3000 வரைக்கும் ஒரு நாளைக்கு கேட்பாங்க. ஆனால் ஒருத்து நார்மலாக நீங்கள் ஸ்டே பண்ணாலும் 2000 வரைக்கும் வந்துடும் அமௌண்ட். உங்களுக்கு கூட ஒரு 500-600 போட்டிங்கன்னா ரொம்ப பக்காவான பிளேஸுக்கு நீங்கள் போகலாம். ஸோ அதை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இல்லை ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாங்கள் சிக்கரார் போட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு 2 மணி நேரம் சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட்டு நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளே அப்படியே சுற்றி ஒரு ஷூட்டிங் நடக்கிற இடம்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பெரிய ரேம்ப்பு மாதிரி இருக்கும். அந்த ரேம்பில் வந்து சும்மா அந்த மாங்காய் இந்த மாதிரிலாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். பட் அது பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே அந்த 2-3 ஐலாண்டு, அப்புறம் சின்ன ஒரு கெனல் வழியாக ஒரு ரூட்டு,
பெரிய போட்லாம் போக முடியாத ஒரு இடத்துக்குலாம் கூப்பிட்டு போனாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பட் நீங்கள் வந்து ஒரு ஒரு 4 பேர் 5 பேர் வர்றீங்க அப்படின்னா, என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வீடியோ லிங்க் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய இடங்கள் சொல்லியிருப்பேன். அந்த இடங்களுக்கு நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். குமரக்கோம் இருக்குது, அப்புறம் இங்கிட்ட வந்து குட்டநாடு, அந்த அந்த பக்கம் அந்த சைட்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு 2 நாள் பிளான் பண்ணியிருந்தோம். 2 நாளில் வந்து ஒரு நாள் வந்து போட் ஹவுஸ் இந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். அடுத்த நாள் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய பக்கத்தில் அம்பலப்புழா கிருஷ்ணா டெம்பிள், அப்புறம் ஆலப்புழாவிலே 2-3 டெம்பிள் இருந்துச்சு. சிவன் டெம்பிள் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் கிருஷ்ணன் டெம்பிள் ஒன்று இருந்துச்சு. இந்த மாதிரி கோயிலுக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டு போக சொன்னாங்க. அதனால் அந்த மாதிரி இடங்களுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். அம்பலப்புழாவோடைய வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக வரும் என்னோடய சேனலில். அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு டெம்பிள். தமிழ்நாட்டிலேருந்து போனவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த கோவிலை பார்க்கும்போது. பழைய தமிழர்களுடைய வழிபாட்டு முறையை இன்னும் கேரளாவில் நிறைய இடங்களில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அந்த டூரிஸ்ட் பிளேஸை வந்து பார்த்துட்டு நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் சிக்காரா போட்டில். சிக்காரா போட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போனது வந்து ஒரு ஈவினிங் போனோம். மார்னிங் போனாலும் சூப்பராக இருக்கும். மார்னிங் ஈவினிங் இந்த 2 டைமில் வந்து நீங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் போகும்போது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அங்கங்கே நின்றுட்டு இருந்தாங்க குரூப்பாக. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்டோடையோ நீங்கள் ஆலப்புழா வர்றீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துலேருந்து போகிறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கான ஒரு ரஃப்பான ஒரு ஐட்னரி பிளான் வந்து நான் உங்களுக்கு போட்டு தரேன். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சும்மா நீங்கள் வந்து நீங்களாக ஒரு பிளானுக்கு வந்து கன்ஃபியூஸில் இருப்பீங்க, எப்படி போகிறது வர்றது அப்படிங்கிற மாதிரி. பட்டு நம்ம வந்து தமிழ்நாடு பக்கத்தில் கேரளா தான், பக்கத்து ஸ்டேட்டு தான். அப்படிங்கிற ஒன்றும் பயம் கிடையாது. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான கல்ச்சரு, ஒரே மாதிரியான ஃபுட்டு தான் மோஸ்ட்லி. அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமம் இருக்காது. அதனால் ஐட்டனரி வந்து நான் தர்றேன். நீங்கள் இங்கேருந்து போங்க, இந்த ட்ரெயினில் போங்க, இங்கே ரூம் எடுங்க, இந்த மாதிரியான பட்ஜெட்டில் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பிங் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன். அதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் காமிச்ச இடங்கள், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் வீடியோ வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கேன். அதில் காமிச்ச சில ஐலாண்டு, சில டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வீடியோவில் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த வீடியோவில் கவர்மெண்ட் போட்டோட டைமிங் முதற்கொண்டு நான் கொடுத்துருப்பேன். அந்த டைமிங்கை பார்த்து அந்த போட்டை வந்து நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய இடங்களுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிக்கெட் வந்து 10 ரூபா 15 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும் ஒரு ஆளுக்கு. ஸோ அதனால் அதுவும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆலப்புழாவை பொறுத்த வரைக்கும் அது எப்போயுமே வந்து டூரிஸ்ட் பிளேஸ் தான். எப்போயுமே வந்து ஒரு மாதிரி டூரிஸ்ட் க்ரௌடோடு தான் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன மாதிரியான ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ட்ராவல் இருக்குது. தேவையில்லாமல் 5 பேருக்காக ஒரு பெரிய போட்டை 20,000 25,000 கொடுத்து போகிறது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே. மோஸ்ட்லி நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறனால அதையும் நம்ம மனசில் வச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஆலப்புழாவுக்கு ஏர்லி மார்னிங் வரக்கூடிய ட்ரெயின் தான் நிறையா இருக்குது. ஒரு 4 மணி 3:30 மணி இந்த மாதிரி நேரங்களுக்கு நீங்கள் ஆலப்புழாவுக்கு ஏர்லி மார்னிங் வந்துட்டீங்க அப்படின்னா ஆலப்புழாவில் ஸ்டே பண்ணுறதுக்கான வெயிட்டிங் ரூம் இருக்குது. அங்கே அந்த வெயிட்டிங் ரூமில் 1 ஹவருக்கு 30 ரூபா பே பண்ணோம் அப்படின்னா அங்கே ஏசி ரூம் தான், ஒரு பெரிய சோஃபா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே க்ளீனாக இருக்கும். நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு குளிச்சுட்டு போகிறது கூட செம ஹெல்ப்பாக இருக்கும் அந்த இடம். அது வந்து ரிட்டையரிங் ரூம் மாதிரி தான். உங்களுக்கு வந்து வெயிட்டிங் ஏரியா மாதிரி ஒரு பெரிய ஹாலில் வரிசையாக சோஃபாஸ் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஏசி இருக்கும், சில்லுன்னு. உங்களுக்கு உள்ள காஃபியும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. காசு கொடுக்கணும், 10 ரூபா கொடுத்தோம்னா காஃபி டீ கொடுப்பாங்க. குடிச்சிட்டு அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒரு 6 மணி ஆயிடுச்சு அப்படின்ற போது ப்ரஷ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு முடிஞ்சால் குளிச்சுட்டு அங்கேயே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கோ இல்லை நம்ம போக வேண்டிய இடத்துக்கோ போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆலப்புழாவுக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. ஐட்னரி லிஸ்ட்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரெயின் மோஸ்ட்லி 6 மணி 7 மணிக்கு வரக்கூடிய ட்ரெயின்னா ஓகே. மோஸ்ட்லி வந்து 4:30 மணி 3:30 மணி இந்த மாதிரியான திருவேண்டரம்லாம் எக்ஸ்பிரஸ்லாம் போனீங்க அப்படின்னா 4 மணிக்கெலாம் இறக்கி விட்ருவான். அப்படிங்கும்போது 4 மணிக்கு நீங்கள் கிளம்பி போகிறதுக்கு பதிலாக அங்கே ஒரு 2 மணி நேரம் ஸ்டே பண்ணிட்டு நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு காலைல ஒரு 6 மணிக்கு கிளம்பி போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.